Hey, hello guys, this is JCR and இன்னைக்கு நம்ம ஒன் ஆங்கிள் சீரிஸோட ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃபஸ்ட்டு செஷன் செகண்ட் வீடியோ தான், ஆனால் ஃபஸ்ட்டு செஷன். அண்டு புதுசாக இந்த சேனலுக்கு வந்து அதை செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு அதுக்கு முன்னாடி இப்போது புதுசாக இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல எதுக்குன்ட்டு இந்த சீரீஸு, அது யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா இப்போது ஒரு சின்ன ஒரு அதை பார்த்து ஒரு இன்ஃபோ சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு செஷனுக்கு வரலாம். அண்ட் இந்த ஒன் ஆங்கிள் சீரிஸ் எதுக்குன்னா கம்ப்ளீட்லி ஃபார் சினிமாட்டோகிராஃபி பிகினர்ஸ். சினிமாட்டோகிராஃபியே தெரியாமல் தெரியும், பட்டு அவனுக்கு அந்த ஷார்ட் ஆங்கிள் டிஃப்ரென்சியேஷன் தெரியாமல் இருக்கவனுக்கு வந்து இது கொஞ்சம் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஒன்று அவ்வளோ பெரிய ப்ரொஃபஷ்னல் சினிமாட்டோகிராஃபர்லாம் கிடையாது. ஜஸ்ட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஷார்ட்ஸோட அந்த ஆங்கிள் டிஃப்ரென்சியேஷன் காட்டுறதுக்காக ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சீரீஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் எப்படின்னா, நார்மலாக இப்போ ஒரு சினிமாட்டோகிராஃபி அந்த கேமரா ஆங்கிள்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஒரு 4-5 டைப் தான் இருக்கும். க்ளோஸ்அப்பு, அப்புறம் மீடியம் ஷாட்டு, ஒயிட் ஷாட்டுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் கான்வர்சேஷன் எடுக்கிறது, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஷாட்டு. அண்ட் இப்போது நம்ம இந்த ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. எதை பார்த்தோன்னா க்ளோஸ்அப் சீரீஸ் தான் எடுக்க போகிறோம். அண்டு நம்ம இப்போ டீட்டெயிலாக இந்த பிரேக் டவுனை பார்த்துக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, நம்ம க்ளோஸ்அப் ஷாட்னா என்னென்னு பார்ப்போம். அண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு க்ளோஸ்அப் ஷாட்னா என்ன, ஜஸ்ட் ஒரு சப்ஜெக்டை வந்து நல்ல என்ன சொல்ல, ஆடியன்ஸ் வந்து பர்ஃபெக்ட் அட்டென்ஷன் கொடுக்கணும் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டு. அதுக்காக சப்ஜெக்டோட ஃபேஸ் மட்டும் இது பண்ணுவாங்க. எதுக்குன்னா அவன் எமோஷன்ஸ் என்னன்ட்டு, அவன் ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் அதை கேப்சர் பண்ணுறதுக்காக. அப்படி இல்லைனா அவன் இப்போ ஏதாவது ஒரு ஆக்ஷன் செய்கிறான்னா, லைக் சும்மா இப்படி கார் சாவி எடுக்கிறது, இல்லைனா க்யூபை இப்படி உருட்டுவாங்களே இந்த துப்பாக்கி படத்துலலாம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு க்ளோஸ்அப் ஷாட்ஸ். அவன் ஆக்ஷன்ஸை மட்டும் டிஸ்கிரைப் பண்ணுறது. இல்லைனா அவன் யோசிக்கும் போது பார்த்திங்கன்னா அப்படியே அவன் கண்ணை மட்டும் காட்டுவாங்க. இல்லைனா அவன் ஏதாவது இது யோசிக்கும் போது அப்படியே வாயில் ஏதாவது இது பேசிக்கிட்டே இருப்பான்ல, ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பான்ல யோசிக்கும் போது, அதெல்லாம் அப்படியே சும்மா அப்படியே க்ளோஸ்அப்பில் காட்டுவாங்க. சும்மா எதுக்குன்னா ஆடியன்ஸ் வந்து அப்போ இன்னும் உன்னிப்பாக பார்ப்பாங்க அவன் என்ன யோசிக்கிறான்ட்டு. அவனும் என்ன சொல்ல, ஆடியன்ஸே அந்த பக்கம் இருந்து அவனோட ஃபீலிங்கை யோசிக்கிற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அதுக்காக அந்த க்ளோஸ்அப் ஷாட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்டு எங்கெல்லாம் நம்ம க்ளோஸ்அப் ஷாட்ஸ் யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, நிறைய மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பேய் படத்தில் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா ஏதாவது இப்போ ஒரு சண்டை நடந்த இடத்துல வந்து அப்படியே டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி எமோஷ்னலாக வராங்க எல்லோரும். கிளைமேக்ஸ் சீன்லாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு க்ளோஸ்அப்லலாம் காட்டுவாங்க, அழுகுறதெல்லாம் அப்படியே அந்த கண்ணீர் வந்து அப்படியே ஊருக்கு போகிற மாதிரி அதெல்லாம் காட்டுவாங்க. அப்படி இல்லைனா டக்குன்னு இப்போது யாராவது கத்தியால் குத்தினாங்கன்னா குத்துன இடத்த வந்து சம்டைம்ஸ் க்ளோஸ்அப்பில் காட்டுவாங்க. அப்படி இல்லைனா இது பேய் படத்தில் பார்த்திங்கன்னா பேய் வந்து டக்குன்னு க்ளோஸ்அப்பில் வர மாதிரி, இல்லைனா அவன் அந்த கேரக்டர் சப்ஜெக்ட் வந்து பயத்தோடு இருக்கிறத வந்து அப்படியே க்ளோஸ்அப்லேயே வச்சுட்டு அப்படியே அது பற்றாமல் இன்னும் எக்ஸ்ட்ரீமாக ஜூம் பண்ணுவாங்க க்ளோஸ்அப்புக்கு. அண்டு அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு க்ளோஸ்அப்போட டிஃப்ரென்சியேஷன் பார்ப்போம். என்னென்ன சீரீஸ் அதில் க்ளோஸ்அப்னால் அந்த ஒரு ஷாட் மட்டும் இல்லை, பட் அதுலேயே நிறைய கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ அதில் நான் இப்போயே சொல்லிடுறேன். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நார்மல் க்ளோஸ்அப் ஷாட்டு, அதுக்கப்புறம் என்னென்னா எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இன்சர்ட் ஷாட்டுன்னு இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மீடியம் க்ளோஸ்அப் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு வேளை இது மீடியம் க்ளோஸ்அப்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ என்ன பார்க்குறீங்களே இது வந்து மீடியம் க்ளோஸ்அப்புக்காக எடுத்தது. அண்டு மீதி 3 ஷாட்ஸை பேஸ் பண்ணி தான் நான் அந்த ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்தது. அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா க்ளோஸ்அப்பு, எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப்பு, இன்சர்ட் ஷாட்டு, அவ்வளோதான். இது 3 மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம இப்போ அப்படியே ஒன்றா பார்ப்போம். அண்ட் தென் இதில் பார்த்திங்கன்னா நான் சில ஃபஸ்ட் ஷாட் பார்த்திங்கன்னா நார்மல் க்ளோஸ்அப் ஷாட். என்னென்னா ஜஸ்ட் நான் சொன்னல க்ளோஸ்அப்னா நார்மலாக கழுத்துலேருந்து இங்கே வரைக்கும் தலை வரைக்கும் அந்த ஷாட் எடுத்திருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா அதே ஃப்ளோவில் நான் கண் மட்டும் எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் ஷாட் எடுத்திருப்பேன். அந்த கண், அந்த வேர்வெல்லாம், அந்த சைடில் இருக்க அவன் வேர்வெல்லாம், பிகாஸ் ஆடியன்ஸ் இன்னும் கொஞ்சம் அவன் தூண்டுற அட்டென்ஷன் அவன் மேலே ஃபோக்கஸ் ஆகணுக்காக அந்த ஷாட் எடுத்தது. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாட் பார்த்திங்கன்னா டைட் க்ளோஸ்அப், அந்த நட்டு உடைக்கிறான்ல அது வந்து டைட் க்ளோஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னென்னா இல்லைனா இன்சர்ட் ஷாட் கூட சொல்லலாம். பிகாஸ் ஏன்னா வெறும் நம்ம அந்த சப்ஜெக்டோட ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம காட்டுறோம். ஸோ இது வந்து நம்ம டைட் க்ளோஸ்அப் இல்லைனா இன்சர்ட் ஷாட்னு சொல்லலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது அவன் தொண்டையிலேருந்து அந்த முழுங்கினால அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப்னு சொல்லுவோம். அண்ட் அடுத்த இதில் பார்த்திங்கன்னா அதுவும் எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் தான். அவன் ஆக்ஷன், அவன் அந்த எமோஷன் அந்த கண்ணில் தெரியுது பார்த்திங்களா, அப்படியே கண்ணை அப்படியே ஒரு மாதிரி விரிக்கிற மாதிரி. அது ஜஸ்ட்டு என்ன சொல்ல, இன்சர்ட் ஷாட்ன்ற பாருங்க. இது எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் ஷாட். எதுக்குன்னா அவன் எமோஷன்ஸை கேப்சர் பண்ணணுக்காக. பிகாஸ் என்ன சொல்ல, சப்ஜெக்ட் ஆடியன்ஸும் அதை பார்த்து அவங்களாம் அந்த இது ஃபீல் பண்ணணும். அதுக்காக தான் அந்த எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் ஷாட்ஸ்லாம் எடுப்பாங்க. இந்த அடுத்ததான் அப்படி தான் அவன் சிரிக்கிற இதெல்லாம்
அந்த ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறது இது மாதிரி இருக்குல்ல, நக்கலாக சிரிக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ அப்போ நம்ம என்ன நினச்சிப்போம், அப்போ ஏதோ பெரிய சம்பவம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு தோணலை. ஸோ அந்த ஃபீலுக்காக தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஷாட் என்னென்னா, அந்த அவார்டு காமிச்சிருக்கோம்ல, இந்த பின்னாடியிலேருந்து அவன் எடுக்கிறான்ல. ஸோ இது வந்து இன்சர்ட் ஷாட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை வந்து அந்த கேரக்டர் வந்து எடுக்கிறான்ல, ஸோ அதை வந்து நம்ம இன்சர்ட் ஷாட்டு, ஐ மீன் அந்த ஆக்ஷன் பண்ணுறான்ல பின்னாடியிலேருந்து, ஸோ அதை நம்ம இன்சர்ட் ஷாட் கணக்கில் வச்சுருக்கோம். அந்த நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் க்ளோஸ்அப். என்ன சொல்ல, க்ளோஸ்அப்பை நான் ஒரு 3 ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் படி எடுத்துருக்கேன். ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா, இப்போது இதான் நம்ம ஃப்ரேம்னு வச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கோடு இருக்கும், இங்கே ஒரு 2 கோடு இருக்கும். அண்ட் அதில் பார்த்திங்கன்னா நான் இப்போ இந்த இடத்துக்கு வந்தேன்னா இது ரூல் ஆஃப் தேர்ட்ஸ். இப்போது என்ன சொல்ல, இங்கே பார்த்திங்கன்னா என் கை இருக்குது, இந்த இடம் நிறைய கேப் இருக்கும். இந்த ஆக்சுவலாக நான் சப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல இருப்பேன், இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கேப் நிறைய இருக்கும். அதுதான் ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் கணக்கு. இந்த இடம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும், ஐ மீன் இங்கே ஒரு கிராஸ் ஹேர் இருக்கும், இங்கே ஒரு கிராஸ் ஹேர் இருக்கும், இங்கே ஒரு கிராஸ் ஹேர் வரும். இந்த 3 கிராஸ் ஹேர் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லைனா வெறும் இந்த எல் ஷேப் மட்டும், இந்த 4 பாக்ஸ் அது கனெக்ட் ஆகிற மாதிரி வரும். அதுதான் ரூல் ஆஃப் தேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஷாட் போவோம். நெக்ஸ்ட்டு ஷாட் போட்டிங்கன்னா அவ்வளோதான், அது ஜஸ்ட்டு க்ளோஸ்அப் ஷாட் தான். அதுக்கப்புறம் நான் ப்ரீமியர் ப்ரோவில் தான் இது போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணேன். ஜஸ்ட்டு ஒரு அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி அங்கங்கே கட் பண்ணிட்டு சும்மா ஜூம் மட்டும் ஆட் பண்ணி விட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. அண்டு அவ்வளோதான் கைஸ். இதுதான் ஆக்சுவலி க்ளோஸ்அப்போட பிரேக் டவுன், ஐ மீன் இது நான் இப்போ எடுத்த வீடியோவோட பிரேக் டவுனு தான். அண்ட் தென் மோராலெஸ் க்ளோஸ்அப் ஷாட்டோட கான்செப்டே இவ்வளோ தான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளோ தான். பட்டு நான் இப்போயே சொல்லிடுறேன் அகெயின், நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ப்ரொஃபஷனல்லாம் கிடையாது, ஜஸ்ட் அமெச்சூர் வீடியோகிராஃபர் ஆர் ஃபோட்டோகிராஃபர். அண்ட் என்னோடய ஐடியாவில் நான் உங்களுக்கு ஆக்சுவலி இந்த ஷார்ட்டெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் தப்பு இருந்தால் தயவு செஞ்சு சாரி. அண்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு நான் அதுக்கப்புறம் அடுத்த எபிசோடில் வரேன். இப்போதைக்கு நான் விடைபெறுகிறேன். உங்கள் நான் JCR.